ஸோ ஹலோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கோடிங் வீடியோ. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சேனலோட ஷார்ட் இன்ட்ரோ போட்டு இருந்திருப்பேன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிஎஃப்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஒயிட் போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் மவுஸில் பார்த்தீங்கன்னா எழுதவே வரல. ரொம்ப ஒரு மாதிரி தாறுமாறாக போச்சா, கிறுக்குன மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சரி உங்களுக்கு நோட்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நோட்டுக்கு போயிடலாம் சால்வ் பண்ணேன்னு சொல்லி. ஓகே கைஸ், வாங்க நம்ம. ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் டு பிஎஸ்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கைஸ் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் படித்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் முழுசாக படிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்த்துப்பேங்க எப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சும்மா எந்த ஒரு அல்காரிதம் டிஎஸ் யூஸ் பண்ணாமையே சால்வ் பண்ண முடியுதா, இல்லைனா அல்காரிதம் எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பேன். ஃபஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட் பார்ப்பேன். இன்புட் பார்த்த உடனே சரி நம்ம இன்புட் பார்த்த உடனே அதுலேருந்து அவுட்புட் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பேன். அதுவும் பேசிக்காக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது கிடச்சிடும். பட் ஒரு சில இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் இந்த மாதிரி பார்க்கும்போது திடீர்னு பார்த்த உடனே தெரியாது. பட் கொஸ்டின் படிக்க ஈஸியாகவே நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னா நான் நோட்டில் எழுதி பார்ப்பேன். ஸோ ஏதாவது அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக கோட் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா given to BST return elements of merge BST in sorted form கொடுத்துருக்காங்க. அதாவது பைனட்ரி ப்ராப்ளம் இது. ஸோ நமக்கு 2 பைனட்ரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே அவுட்புட்டாக நம்ம கொடுக்கணும். ஓகே, வாங்க உங்களுக்கு நோட்டில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் நோட்டில். ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ 5 3 6 2 4 அப்புறம் 2 1 3 7 6 அப்படிங்கிற ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதை அவுட்புட்டும் கீழே எழுதியிருக்கேன். இந்த சம்முக்கு முக்கியமாக பைனட்ரி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். யாராவது தெரியாமல் இருந்துச்சுன்னா யூடியூப்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, சும்மா பார்த்துட்டு வந்துடுங்க. அது எப்படி ட்ரெவர்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ட்ரெவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட் நம்ம இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் சும்மா பைனட்ரி கான்செப்ட் வச்சு எப்படி எழுதலாம், ட்ரெவர்ஸ் பண்ணலாமா? ஒரு பைனட்ரினாவே நம்மளால் ட்ரெவர்ஸ் பண்ண முடியும். என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், இன் ஆர்டர், அப்புறம் லெவல் ஆர்டர், இந்த மாதிரி நிறையா ட்ரெவர்ஸில் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணி ட்ரெவர்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ட்ரெவர்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, நாம் அந்த ட்ரெவர்ஸ் பண்ணதை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 2 ட்ரீ இருக்குது, அதனால் 2 அரே நம்ம எடுத்துக்கிறோம். அரே 1 அரே 2 அப்படிங்கிற 2 அரே நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு அரே நம்மக்கிட்ட இருக்குமா? 2 அரேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணுறோம். மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணும்போது சும்மா இப்போ நமக்கு அரேனா இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இப்போ அரே 1னா சும்மா இங்கே பாருங்கள் 5 3 6 2 4 இங்கேங்க நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். இந்த ட்ரீப் எழுதியிருக்கேன். இப்போ அரே 2ங்கும்போது இங்கே 2 2 1 3 7 6 சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெவர்ஸ் பண்ணுறோம். ட்ரெவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சரிங்க இங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன். சரி இது நாங்கள் ஓகே நம்ம ப்ரீ ஆர்டரில் எழுதலாம். 5 3 2 4 6 ஓகேங்களா? இப்படி எழுதிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு 2 அரே கிடச்சிருக்கு. இந்த 2 அரேயும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணி ஒரே அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அரே 3ல் இந்த அரே 1 + அரே 2 ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5ஆவதை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ப்ரூட் ஃபோர்ஸ் கான்செப்ட். ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணுன்னா, இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து 2 அரே யூஸ் பண்ணுறோம். 2 அரேயுமே புஷ் பண்ணுறோம் வேல்யூஸ் எல்லாத்தையுமே. அதனால் O(m) அப்புறம் O(n) இந்த 2 காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 2 பார்த்தீங்கன்னா இந்த 2 அரேக்கான டைம் எடுத்துக்குது. அது கூட மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணும்போது 2 அரேயும் சேர்த்து ஒரே அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(m + n). அது கூட மெர்ஜ் சார்ட்டுக்கான ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்குமே சேர்த்து நம்ம கணக்கு எடுத்துப்போம். O(m + n log of m + n) அப்படிங்கிற இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு ஆப்டிமலாக ஒரு சொல்யூஷன் எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆப்டிமலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மேலுக்கு இந்த ட்ரீயே நம்ம இப்போ எடுத்துப்போம். ஸோ மேலுக்கு 2 ட்ரீயும் பார்த்தீங்கன்னா கீழே இப்போ நான் எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேங்களா?
பை சான்ஸ் அதாவது நம்ம லக்காக இருந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த அரே, அதாவது நம்ம வச்சுருக்க இந்த 2 அரே வேல்யூமே சார்ட்டட் ஆர்டரில் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ சார்ட்டட் ஆர்டர்னா 2 3 4 5 6, அதே மாதிரி இதுவுமே 1 2 3 7 இல்லை 6 7, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அரே 1 அரே 2 பை சான்ஸ் நமக்கு இப்போ சார்ட்டட் அரேல இருக்குது. ஸோ இதில் வந்து அரே 3ல் நம்ம புஷ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போ ஐஜே அப்படின்னு இந்த 2 பாயிண்டில் வச்சுக்கிட்டு இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி எது வந்து ஷார்ட்டாக இருக்கோ அது முன்னாடி நம்ம இது பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் மாதிரி சொல்கிறாங்களே, 2 பாயிண்டர் வச்சுக்கிறோம், ஐஜேன்னு 2 பாயிண்டர் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணிகிட்டே வரோம் கம்பேர் பண்ணி. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜ் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஒரே O of m + nலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். இப்போது இந்த 2 கம்பேர் பண்ணலாம், 2 + 1 இந்த 2 கம்பேர் பண்ணலாம். எது சின்னதாக இருக்குது 1, ஸோ நான் 1 நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் மூவ் பண்ணுறோம், இங்கே வரோம், இங்கே வந்துட்டு இந்த 2 எதில் சின்னதாக இருக்குது, 2மே சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம 2மே இது பண்ணிக்கிறோம். ஸோ 2மே மூவ் பண்ணுறோம், 2மே மூவ் பண்ணிவிட்டு இந்த 2 எது சின்னதாக இருக்குது, 2மே சின்னதாக தான் இருக்குது, 3 நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறோம், 2மே மூவ் பண்ணுறோம். இதில் எது சின்னதாக இருக்குது 4, அதுக்கப்புறம் இதையும் மூவ் பண்ணுறோம், 5 சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதையும் மூவ் பண்ணுறோம், 6 சின்னதாக இருக்குது, 6 7 பேலன்ஸுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாம் கீழே எழுதிடுவோம். சரி, ஓகே, நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போது இது நமக்கு தேவை. நமக்கு இப்போ அரே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம், அந்த அரே வந்து ஸ்டோர் பண்ணும்போதே சார்ட்டட் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணணும். இது நம்ம எப்படி பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பைனரி ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது நல்லா பாருங்கள் நம்ம எப்படி எழுதலான்னு. மொத்தம் நமக்கு கொடுத்துக்கூடிய சம்மு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி, பைனரி சர்ச் ட்ரீ, ஓகேங்களா. பைனரி சர்ச் ட்ரீனா என்னது, பைனரி சர்ச் ட்ரீனா, ஸோ பைனரி சர்ச் ட்ரீனாவே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஸ்மாலாக தான் இருக்கணும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கிரேட்டராக தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ கான்செப்டே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து ஒரு ரூட் நோடு, அதோட லெஃப்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 1, ரைட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 3, லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எப்போவுமே ஸ்மாலாக தான் இருக்கணும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கிரேட்டராக தான் இருக்கணும். இதுக்கு அடுத்து 3க்கு நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆட் பண்ணால் கூட லெஃப்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும், ரைட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா கிரேட்டராக தான் இருக்கும், ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஒரு ரூல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது, ஓகேங்களா. இப்போ நம்ம பைனரி ட்ரீயில் என்ன மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணலாம், மொத்தம் நான் 3 ட்ராவல்ஸில் சொன்னேன்னா ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். இது எப்படி பண்ணலான்னா, ஸோ ப்ரீ ஆர்டர் எப்படி ட்ராவல்ஸ் ஆகுனா ரூட் லெஃப்ட் ரைட், ஓகேங்களா. இன் ஆர்டர் எப்படி ட்ராவல்ஸ் ஆகுனா லெஃப்ட் ரூட் ரைட். இதோ போஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரூட். இப்படி தான் பார்த்தீங்கன்னா 3 ட்ராவல்ஸில் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன் ஆர்டர் பாருங்கள், நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூட்லேருந்து வராமல் ஃபுல்லாக லெஃப்ட் சைடுக்கு இங்கே வந்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இ வரும், பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது ரூட்டு, அதுலேருந்து மேலே வரும் இந்த சி, அதுக்கப்புறம் எஃப் ரைட் சைடு, ஓகேவா. இந்த சப்ட்ரி முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பின்னாடி வரும், பின்னாடி வந்துட்டு ஏ, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதோட ரைட்டு டி. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது, அதோட எக்ஸாம்பிள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன் ஆர்டர் எப்படி ட்ராவல்ஸ் ஆகுன்னு சொல்லி அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சம்மே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இன் ஆர்டர் மூலமாக ஃபஸ்ட் நம்ம இந்த இது எழுதலாம், இந்த இது நம்ம எழுதலாம். நான் இங்கே நான் எழுதிக்கிறேன் அந்த இதை. ஓகே கைஸ், நம்ம சம்முக்கான கொஸ்டின் இருக்க இன் ஆர்டர் ட்ராவல்ஸ் மூலமாக நம்ம இது எப்படி எழுதலாம்னா, ஸோ இந்த அரே 1ல் நமக்கு எப்படி வரும்னா 2 2 3 4 5 6, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு இங்கே ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கே ஹெட்டுக்கு போயிடும், அங்கேருந்து மறுபடியும் ரைட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்க்கும்போது அரே 2ல் பார்த்திங்கன்னா 1 நம்மக்கிட்ட இங்கே 2மே நல்லாயிரும், ஒன்றும் கிடையாது. ஸோ ரூட்டுக்கு போயிடும். ரைட் சைடு 3, அது ஒன்றும் கிடையாது, 7 6. ஸோ இப்போ பாருங்கள்,
இதுவுமே நமக்கு ஒரு சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது, இதுவுமே நமக்கு சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. ரெண்டுமே நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இங்கே நான் சொன்னேன்ல இந்த இடத்துல இந்த இடம் ரெண்டுமே சார்ட்டட் ஆர்டரில் வரணும். நம்ம அந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அந்த ஐஜே அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ரி யூஸ் பண்ணி ரெண்டையுமே செக் பண்ணிவிட்டு அந்த அரே 3ல புஷ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, நான் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஸோ எங்கேயாவது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. அடுத்த டைம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு சொல்யூஷன் காமிக்கிறேன், காமிச்சிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதுதாங்க அதோட அந்த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 2 லிஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஜாவாவில் போட்டிருக்கேன், நீங்கள் எந்த லாங்குவேஜ்னா போட்டுக்கோங்க. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா லிஸ்ட் இன்டீஜரில் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். 2 லிஸ்ட் இன்டீஜர் அரே 1 அரே 2 அப்படிங்கிற 2 அரே 1 அரே 2 அப்படிங்கிற 2 லிஸ்ட் இன்டீஜர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நான் இந்த அரேக்குள்ளே நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த இன்னார்டர் ட்ராவர்சல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். ரூட் டாட் லெஃப்ட் அரே அப்படின்னு பண்ணும்போது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கடைசி வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் லெஃப்ட் சைடு எதுவும் இருக்காது. ஸோ நமக்கு நல்லாயிட்டு வெளியே வரும். வெளியே வந்துட்டு அரே டாட் ஆட் அப்படிங்கிற ரூட் டாட் டேட்டா கொடுக்கும்போது 2 ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சால்வர் ரைட் பண்ணும்போது இங்கேயுமே நமக்கு எதுவும் இருக்காது. ஸோ இந்த மொத்த இது முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே வரும். வெளியே வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி 3 ஆட் ஆகும், 4 ஆட் ஆகும், 5, 6 அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னார்டர் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே தாங்க, ஒரு வைல் லூப்பு ஐஜே அப்படிங்கிற 2 பாயிண்ட்டு 2 அரே சைஸு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது ரிசல்ட் வரக்கூடிய அந்த அரே. ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதே மாதிரி அந்த 2 அரேயில் 2 கம்பேர் பண்ணி எது சின்னதாக இருக்கோ ஆட் பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுறோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 அரேயில் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கும். ஏதாவது ஒரு அரேயில் கண்டிப்பாக இருக்கும். அந்த பேலன்ஸ் எலமெண்ட்ஸை இந்த 2 வைல் லூப்பில் ஏதாவது இப்போ ஐ வந்து கடைசி வரைக்கும் போயிடுச்சுன்னா இந்த லூப் ரன் ஆகாது. ஸோ ஜே வந்து மிச்சம் இருக்கும். ஸோ ஜே பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிறத இந்த ரிசல்ட்டாக ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போகிறதுனால எனக்கே கொஞ்சம் வாய் வர மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு என்ன அந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேங்க. போக எக்ஸ்பிளைன் பண்ண சரியாக போயிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்காவது இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் தெரியலனா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழில் இந்த மாதிரி சொல்லி தராங்கன்னு சொல்லி. ஓகே, நாளைக்கு ஒரு பிஓடிடியில் நம்ம சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நாளைக்கு பார்ப்போம். பாய்.